கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மது மாமிசம் அதுக்கு தொடர்பு பல பெண்களோட தொடர்பு பண்ணானுங்களா? இவன் என்னன்னா மது மாமிசம் மாது விட்டாங்க. மாது மது சுது அப்படிதானே, மாது மது சூது அப்படிதானே இந்த ஆன்மீகம்லாம் சொல்லியிருப்பான். இருக்கட்டும், மதுவுக்கும் மாமிசத்துக்கும் ஒரு தொடர்புங்க தான் எனக்கு தெரியல. நான் அப்பப்போ என்ன பண்ணிக்கலாம், நானே தொடர்பு பற்றிக்கலாம். மது பலவிதம், குடிச்சு பார்த்தவனுக்கு தான் அது தெரியும். நல்ல வேலை சொன்னீங்க. ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன் லாஸ்ட்டாக, இந்த ஒரு லான்ச்சுக்கு போயிருந்தேன் நான் அபுதுபாயில். அங்கே அது எத்தியாதோட லான்ச். அதில் போனால் புதுசு. நான் அவர்கிட்ட வந்து இப்படி தான் சொன்னேன், எனக்கு ரம் வித்து காக்டைல்னு. அது பேர் வந்து கோகோலன்னு பேர் சொன்னார். என்ன பேர்லாம் தெரியாது எனக்கு, தெரியலாம் சொல்லவே மாட்டேன், அவசியம் இல்லை எனக்கு. சாப்பிட்டேன்னா ருசியாக இருந்தது அப்படித்தான். பேர் ஞாபகம் வச்சுருக்க முடியா? இப்போ ஒரே ஒரு பொண்ணை கூட தொடர்பில் இருந்தால் என்ன பண்ணிடலாம், கடிவாளம் போட்டுன்னு அந்த பொண்ணையே நினச்சின்னுக்கலாம். ஆமாம், மதி 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 மதின்னு இருக்கலாம். மதிமுகம்னு இன்னொன்று வந்துச்சு இப்போது. மதிமுகம் முகம் 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 அதுமா மலர் விழி இன்னொன்று, அதுவும் மூங்கில் தானே, மூஞ்சி தானே இருக்குது. மலர் விழி 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 அதுமா விழி அழகி விழி அழகி தேன்மொழி மொழி மொழி. ஒரு 15 20 100ன்னு வந்துச்சானா பேர் வந்துடாதே. வந்துருமா வந்துடாது, பிரச்சனை எங்கே பேர் இல்லையா? ஆனால் ஆளை பார்த்தா பேர் அவரா ஞாபகம் கூட. ஒரு ஆம்பளைக்கு பொம்பளையை பார்த்தா பேர் ஞாபகம் வருமா, எதனா பண்ண ஞாபகம் வருமா? நாங்கள் சிரிங்க, என்ன சொல்லி தொலைங்களேன். இது மாதிரிலாம் அசிங்கமான கேள்வியெல்லாம் எங்களுக்கு நாங்கள் நாகரிகமான குடும்பத்துலேருந்து வரோம். இவ்வளோ நாகரிகமாலாம் எவனா இருப்பான்னு நினைக்கிறீங்க? டேய், நீ உள்ளத்துலலாம் அவ்வளோ அசிங்கத்தை அரங்கேற்றினுக்கிற, உன் மனம் எப்படி இதே அசிங்கத்தில் ஆயிட்டுக்குது. நீ தான் சும்மா நடிக்கிற. எந்த பொம்பளை பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்காம இருப்பேன் என்ன? காட்சிகள்லாம் வந்தால் கண்ணு விழியெல்லாம் மலர்ந்துடுது உனக்கு. பாட்டு பண்ணன்னா ஆயிடுற, அப்படி மனப்பாடம் ஆகிடுது. அது வரும் ஆயிடுதா இல்லையா? பாடுறாங்கள, உன் குட்டி பப்பி ஞான் தானேன்ற குட்டி பப்பியாமே. நம்ம வருதா இல்லையா? இப்போ வரலையா? எவனுங்கன்னா ஒரே ஒரு பொம்பளை ஞாபகத்தில் வருதா? 24/7 எனக்கு ஒரே பொம்பளை தான் சொன்னால் ஒத்துப்பீங்க? அந்த பொம்பளைக்கிட்டே சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாயா? அவளுக்கு பெரிய பிரச்சனை, இவளுக்கு நிறைய பேர் தெரியுமே, எப்படா என்னை ஒத்துருப்பான்னு நினைப்பதான் நினைக்க மாட்டலாம். அது அவன் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? 1,00,000 பேர் எத்தனை பெண்களை கடந்து இருப்பேன் அப்படிதானே கேள்வின்னா. மது மாமிசம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுகிறேன், மாது பற்றி பேசிக்கிறேன். ஒரு ஆணுக்கு பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு ஆணும் எப்போதும் தேவைப்படுறாங்க நினப்பால். வெறும் உடல் உறவுக்காக மட்டும் கிடையாது. அப்படிலாம் நினச்சின்னா தப்பு. உடல் உறவெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒரு அற்ப விளையாட்டுன்னு உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் அதை சீரியஸாக வாழ்ந்து பார்க்கலன்னா உங்கள் கற்பனையெல்லாம் அதிலே தான் இருக்கும். உள்ளத்தை ஒரு தீக்கு கொடுத்து விடு, அந்த ஒரு தீயை உயிராய் நினைத்து விடு. அதெல்லாம் உங்களுக்கு சிக்கிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என் கட்ட மட்டும் சிக்கிச்சு நான் பாரு. அந்த மாதிரி நீ எங்கேயும் என்ன பண்ணிடுவ, சிக்கிப்ப. அதெல்லாம் உன்னால் கடக்க முடியாது. அது வந்து வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு வாழ்ந்தவனுக்கு தான் தெரியும். அங்கேருந்து சொல்லிக்கிறான் ஒருத்தனுக்கு ஒத்தின்னு. ஒருத்தன் எப்போ ஒருத்தனுக்கு ஒத்தின்னு சொல்லிக்கிறான்? புரியுதா? என்னப்பா? வாழ்ந்து கொண்டாடி மகிழ்ச்சி அந்த உடனே இவளை விட இவளை தான் கடந்து அப்படின்னு அவனுக்கும், இவனை விடன்னு அவளுக்கும். அப்போ தான் அது பரஸ்பரம் எல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. 2 பேருக்கும் எல்லாம் ஒத்து வருமானோ தெரியாது. அது அந்த பக்கம். இப்போ சரக்கு பலவிதம். அதில் ஒரு குத்தாரு, சும்மா ஒரு டாட் விட்டார், ஒரு குச்சி இழுத்தார், ஆட்டின் ஆயிடுச்சு.
குடி தானே போகிறேன், இதில் ஆட்டின்லாம் விட்டா குடிக்க முடியும்? இப்போ நம்ம இப்போ சரக்கு குடிக்கும் போது ஆட்டின் போயிடுமா போகாதா? அதுக்காக முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏன் பிரச்சனை எங்கே? அதில் போட்ட டிசைனாக கூடாது, மூளை விட்டோ பின்னாடியோ பிற்காலத்துலேயும் நம்ம வந்துடுவோம்ல. விட்ட ஆட்டினுக்காக ஒரு ஃபோட்டோ, ஆட்டின் விட்டவருக்காக ஒரு ஃபோட்டோ. இப்போ மது பலவிதம், ரம்மு, ஜின்னு, ஒயினு, விஸ்கி, பிராந்தி, கோனக்கு நிறைய இருக்குது. அது மாட்டுன்னு லிஸ்ட்டு போயினே இருக்கும். ரம்மில் எந்த நாட்டுக்கு போனாலும் பகாடியாக இருக்கும். ரம்மில் 2 டைப் இருக்குது, ஒயிட் இருக்குது, ப்ரௌனா. அந்த அப்போ சரக்கு விதத்தை சொல்கிறதுக்கே நம்ம ஒரு பெரிய குருவாக மாறணும் போல். அப்புறமா இவர் வந்து சாராய குரு, குரு, பறகுரு, இல்லை இப்படிலாம் மாட்டுக்கறி குரு. இப்போ என்ன குரு ஆகிட்டு வருவீருப்பா? மது குரு. சாராய குரு கிடையாது, அது பெருசாகுது. மாது குரு சொல்ல மாட்டாங்க. சரி, எந்த குருவோ கரெக்டா? இப்போ இவ்வளோ சரக்கு இருக்குது இல்லை, இதுக்கு சைடிஷ் இருக்குது இல்லை, அது காம்பினேஷன் பண்ணணும். இஷ்டத்துக்கெல்லாம் அப்படி ஒயினும் பீஃபும் நல்லாயிருக்கும். ஒயினும் ஸ்டேக்கும் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு உனக்கு உனக்கு மாட்டுக்கறி பார்த்தா அலர்ஜி ஆகிடும். ஆமாம், அது மாட்டுக்கறி பார்த்தோன்னே விட்டானுங்களே, மகாலட்சுமி என்ன பண்ணிட்டுக்கிறானுங்க. ஒரு நண்பர் ஒரு எடுத்துக்கிட்டுன்னு போனார் கறி கடைக்கு. ஆட்டுக்கறி கடை, சோல்ரா லெக்கான்னு கேட்குறான். 4 கால் தானே. அவன் முட்டாளா நான் முட்டாளா, கேட்குறவரு முட்டாளா, யாருன்னு புரியல எனக்கு. இப்போ நான் சும்மா பார்வையாளன் தான், அவங்க 2 பேர் தான் பேசிக்கிறாங்க. முன்னங்காலுக்கு பேர் சொல்கிறோம், ஆட்டுக்காலுக்கு 4 காலும் ஒன்று தான் நான் நினச்சிருந்தேன்ப்பா. நீங்கள் எப்படி நினச்சிருந்தீங்க? ஏன்னா முன்னங்காலில் தான் நல்லா ருசியாக இருக்குமா? அப்படியா? ஆட்டில் முன்னங்காலத்தோட தான் நல்லா இருக்குமாமே. நினச்சேன் பின்னாடி தான் தட்டி ஊற்று வளர்த்துக்கிறோம் நம்ம. ரவுண்டு கறியெல்லாம் எங்கே தான் என்னங்க? அப்படியா? பின்னாடி தான் பெருசாக இருக்கும். என்னவோ தெரியல, நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. இப்போ மதுக்கு நான் எதை காம்பினேஷன் பண்ண போகிறேன்? மாமிசத்தை. கல் கடைக்கு போகிறீங்கன்னா கல்லுக்கு காம்பினேஷன் என்ன யாருன்னா தெரியுமா? வாத்து கறி தான் ஃபஸ்ட்டு. கல்லுன்னா தான் ஞாபகம் வரணும், வாத்து கறி தான் ஞாபகம் வரணும். இப்போது மதுக்கும் மாமிசத்துக்கும் எப்படி தொடர்புக்குதுன்னா, இது மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுங்கண்ணா, எங்கள் பழவேற்காட்டிலேருந்து ஒரு நண்பர்கிட்ட சொல்லி மீனை வர வச்சிட்டாங்க. இப்போ புள்ள சொல்கிறோம் பாட்டில் எது எடுக்கணுன்னு. ஏன்டா குழப்பம், எது பாதி காலி ஆகிட்டுருது அதே எடு. நான் மீன்லாம் வற்றுக்குது இல்லை, நீ புதுசாக எதனா ட்ரை பண்ணுவேன். நான் வரும்போது என்ன பண்ணேன், ஜாக் டேனியல்லே சிங்கிள் மால்ட் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் வர வந்துருக்குது. ப்ளூபெரியோ ஏதோ ஒரு சரக்கு வந்துக்குது இதில், நம்ம ஜாக் டேனியலில். இப்போ நான் எந்த கறி சொல்ல மதுக்கு? மது நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, மாமிசம் எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ நான் எனக்கு என்ன பண்ணுறது, இவ்வளோ சொல்லிட்டு தெரியாதுன்ற என்ன கேட்கக்கூடாது. எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்கிறேன். ஒரு வேளை நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஆட்டுக்கறின்றோம்ல, அது பேர் என்ன இங்கிலீஷில்? மட்டன். அப்போ கோட்டுக்கறிக்கு கோட்டுக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வெள்ளை ஆடுக்குதா, செம்மறி ஆடுக்குதா? செம்மறி ஆட்டுக்கறி வேணுமா, வெள்ளாட்டுக்கறி வேணுமா? செம்மறி ஆட்டுக்கறியை வெட்டி வெள்ளாட்டுக்கறி வாழை சொருவி வச்சுருப்பான். பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? கடையில் தொங்கும், வாழை மட்டும் வெட்டாமல் வச்சுருப்பான். ஏன் சொல்லு, என்னான்னு தெரியணும் உனக்கு? வச்சுருப்பான். அது என்ன அந்த வாழை, அது ஒரிஜினல் வாழை இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாழை சொல்லணும், நீங்கள் ஈர்த்து பார்த்தீங்க பாய், நீங்கள் அந்த வாழை என்ன பண்ணுங்க, ஈர்த்து காட்டுங்க. இப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க, பொண்ணு பார்க்குறீங்க, முடி பிடிச்சி ஈர்த்து பார்த்தீங்க? பார்க்கல தானே. அதனால் நான் என்ன பண்ண முடியாது. இப்போது மது பிரியராக இருந்தால் மது எப்படி சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது, மாமிச பிரியராக இருந்தால் மாமிசத்தை எப்படி சாப்பிட்றன்னு ஒன்று இருக்குது. மதுவும் மாமிசம் சேர்த்து சாப்பிட்றதுன்றதும்
இதெல்லாம் வசதி சார்ந்தது தானே. நான் சொன்னேன் உங்களுக்கு வயிறு எரியாது இவ்வளோ சொல்லணும் போதே. அவன் லான்ச்சில் போய் சாப்பிட்டு வந்துக்கிறான், நாங்கள் சீட்டே போட முடியும், ஃப்ளைட்டே யாராவது வச்சுன்னு போயிருக்கிறாங்க. அவங்களாம் என்ன ஆவாங்க? வெறுப்பாகும். அதனால் மது மாமிசத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நேராக சச்சங்கம், சிறப்பு சச்சங்கம்னு ஒன்று வைப்பேன் நான். வந்து குச்சி என்ன பண்ணுங்க, குடிகார உருவாகிறானே, மீனே தப்புன்னு என்ன பண்ணுறது தெரியாது. அந்த சச்சங்கத்தில் மீன் கூட வச்சு தரலாம். அது அந்த அந்த அமைகிற சந்தர்ப்பத்தை பொறுத்து என்ன ஆகும், மாறும். அதனால் மதுக்கும் மாமிசத்துக்கும்னா இல்லை, நேரடி தொடர்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தொடர்பு. இப்போ நீங்கள் பேசுகிற நபர் வேற ஒருத்தர் கூட என்ன பண்ணுகிறாரு, தொடர்பு இருக்கிறார். நீங்கள் அழைக்கும் நபர் என்ன பண்ணலாம், வேற ஒருத்தர் கூட தொடர்பில் யாரை கூட தொடர்பு பற்றி பார்த்துக்கலாம். அது உங்கள் சாமர்த்தியம். அதனால் மதுக்கும் மாமிசத்துக்கும் தனித்தனியாக சம்மந்தம்லாம் இல்லை. நீங்கள் வெறும் முந்திரி பருப்பு கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். சைவம் கூட, சாராயம் சைவம் தான். ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது மட்டும் குடிக்காதீங்க. ஏன்னா அவங்க மட்டும் இன்னும் ஒத்துக்காமல் இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாம் ஸ்ரீராமர்லாம் குடிப்பாங்க. இப்போ ராம சீதை வீட்டுக்கு இருக்கிறாருல, அவர் சுறாபானம் சோமபானம்லாம் குச்சிக்கிறாரு. இப்போவும் அந்த மாதிரி ராமருங்க யாருன்னா தான் என்ன பண்ணுவாங்க. ஆமாம், அது சாராயம் எதில் சேரல, நான்வெஜ்ஜில் சேரல. நான்வெஜ்ஜு தானே, நான்வெஜ்ஜையா அதில் என்ன பண்ணல சாராயம். ஓ நீங்கள் விஜயா, சரி. சாராயம் என்ன பண்ணல, சாராயம் எதில் சேரல. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், சாராயம் ஆப்பிள் வச்சுக்கலாம், ஏன் மாமிசத்துமே வச்சுக்கணுன்ட்டு. சாராயம் முந்திரி பருப்பு பாதாம் இன்னும் நான் இருக்குதே. நான் வந்து இங்கே ட்ரீடியண்ட்டாக ஏதோ அது ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது ஏர்போர்ட்டுக்கு எதிராக, முதல்ல அங்கே சைலண்டா என்ன சொல்லுங்கள் பத்தியா, ஏன் பயப்படுறீங்க. ட்ரைடன்ட்டு அங்கே போனால் சுண்டல் வச்சான் மூக்கால் இருக்கும்ல சைடிஷ்ஷு பார்த்துக்கிறீங்களா. சுண்டல் வச்சே நான் சாப்பிட்டேன் அந்த ஹோட்டலில். 500 அப்போ கட்டிங்க. நான் சொல்கிறது வந்து 98 99 ஒரு கட்டிங்க, ஒரு லார்ஜ் 500. ஒரு லார்ஜுக்கு ஒரு சுண்டல் ஒரு கப்பில் வச்சு தான் தருவாங்க. சில ஹோட்டலுங்கெலாம் போனீங்கன்னா சைடிஷ் தருவாங்க. இப்போல்லாம் போனால் ஃப்ளைட்லலாம் குடிச்சோம்னா நட்ஸ் இருக்கும், ஃபோட்டோலாம் போட்டுக்கிற பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்து சரி, நீங்கள் சைவம் தான் அசைவம் தான் தேர்ந்தெடுக்கணும் இல்லை, சரக்குக்கு சைடிஷ் என்ன பண்ணலாம். நீங்கள் சச்சங்கம் நல்லா இருக்குதா இல்லையா, இப்போது சச்சங்கம் சரியாக இருக்குதா இல்லையா. இப்போ கடவுள் பற்றி பேசிக்கிறோமா இல்லையா, அப்பப்போ கடவுள்னு ஒரு வார்த்தை போட்டால் போதும். இது என்ன தான், இது ஆன்மீக வகுப்பு தான். எதனா பேசிட்டு என்ன பண்ண டக்குன்னு கடவுளை கூப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எதை வேணால் பேசலாம். அவங்க எப்பவுமே கடவுளை பேசிட்டு சைடில் சரக்கு பித்துவாங்க. இப்போ பஜனை பண்ணியிருப்பார், சிவமயமே எங்கும் ஏன்னா உசார எல்லாம் பாட்டில் இருக்கிறான்னு பார்த்துன்னே இருப்பார். பக்தி அப்படியே நீங்கள் பக்தி பெருமை பாட்டு பண்ணியிருப்பீங்க, சரக்கு எடுத்து பவமயம் இல்லை எங்கும் சிவம். அவர் வந்து சரக்கை சைடிஸை வச்சுன்னு இருப்பார், நான் கடவுளையே சைடிஸை வச்சுங்கிறேன். நான் எல்லாத்தையும் இதை பேசிட்டு அப்பப்போ என்ன பண்ணுவேன். அதுதான் யார் சரின்றது உங்கள் இஷ்டம். அவர் கவனம்லாம் அடிச்சுருக்கும் போது எங்கே இருந்திருக்கான், சரக்குல இருந்திருக்கான். நான் எதை பேசினாலும் எனக்கு எங்கே இருந்துருக்குதே பா. புரிஞ்சா சரி, புரியலனாலும் தப்பு கிடையாது, விட்டுருங்க. என்ன சொல்கிற, தண்ணி குடத்தை எவ்வளோ எடுத்துன்னு போனாலும் கவனம் எங்கே இருக்குண்ணா. வாழ்க்கையை எவ்வளோ பெருசாக சந்தோஷமாக எப்படி வாழ்ந்தாலும் எங்கே இருக்கணும் கவனம். சரக்கு வச்சுட்டுக்கிறோம், இவனுக்கு யாருக்கும் தெரியாமல் குடிக்கணுன்றதுல எவ்வளோ கவனமாக இருப்பானோ, அவன் உள்ள ஆழ் மனசில் என்ன வந்துன்னே இருக்கான். சிவமயமே எங்கும் சிவ என்ன பார்க்குறான் அவன். அவங்கள எல்லாம் பக்தியாக மாற்றானுங்களா, அவன் என்ன ஆகிட்டுக்கிறான். கிளியர். எதில் கவனமாக இருக்கான், சொம்பு தான் வேற, சரக்குன்னு நம்ம போடுற சரக்கு தான். நிறைய பேர் இது வர சொல்லுவானுங்க, இவர் குஷ்டு வந்து பேசுகிறாருன்ட்டு. பேஸ்ட்டு போய் குடிப்பேன், புரியுதா. குஷ்டு வந்து பேச மாட்டேன்,
பேஸ்ட்டு போய் குடிப்பேன். ஏன் அது எங்கேயும் ஓட்டுறது, நீங்கள் ஓட்டுருவீங்க. கரெக்ட் தானே? சரக்கு எப்படி இருக்கான்? சொன்ன பேச்சு கேட்டுனே நீங்கள் நிறைய பேர் ஓட்டாங்க. பேசுறதுக்கெல்லாம் கேட்டு நல்லா கிட்ட வந்து நல்லா நான் நெருங்கி பழகி நெருங்கி வருவாய் நெருங்கி வந்து போய் தான் தெரிஞ்சு இவன் ஆம்பளையாகிறான் வானான்ட்டு நெருங்கி. ஏன்னா நாங்கள் அப்படி பார்த்ததே இல்லை. கட்டி பிடிச்சா கம்முன்னு விட்டு போயிடணும். கட்டே ஒன்று நிற்கிது, என்னடா அதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அடங்க கலை, நீ ஏன் அங்கே பார்த்தேன்ற நான் சனினே. இது கேடு கெட்ட உலகம் இந்த உலகம். ஒருத்தனை குறை சொல்லணும் என்ன பண்ணா ஏதோ ஒன்றா பண்ணோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், கடவுள் தவிர எதுவும் இங்கே உண்மை கிடையாது. சும்மா கேள்விங்களெல்லாம் மீட் பண்ணி தமாஸ் பண்ணுகிறேன். சரியா? வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு. நல்லா விளையாடுங்க, பணம் சம்பாதிங்க, வசதியாக இருங்க. ஆனால் எது மேலே கவனமாக இருங்க. சாவ போகிறீங்க, சாவலாமா சமாதி அடையலாமான்றதுல கவனமாக இருங்க. ஊரில் பூரா பயிலும் செத்து போட்டானுங்க. நம்ம கடவுள்கிட்ட போய் நெருக்கமாக இருக்குது எப்படின்னு யோசிக்கலாம். சரியா? கடவுளாக மாறத்தை பற்றி யோசிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.